சட்டசபையில முதல்வர் பேசும்போது பாத்தீங்களா, ஆளுங்கட்சி அதிமுகன்னு சொன்னாரு, பதட்டமா இருக்குன்னு சொன்னாரு. பத்தி அதான் அவருக்கு என்ன தேர்தல் நெருங்க நம்ம முதலமைச்சர் ரொம்ப பதட்டம். அடுத்த முதலமைச்சர் எடப்பாடின்னு கூட சொல்லிடுவார். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் எங்க எதிர்கட்சி தலைவர் கேள்வி கொடுக்குற ஒவ்வொரு கேள்வியும் கேள்விக்கணைன்னு சொல்லுவீங்கல்ல, அம்பு எழுதுற மாதிரி அம்பு எழுதுறாரு. அவருக்கு பதில் சொல்ல முடியல முதலமைச்சர். நம்ம சபாநாயகர் தான் தட்டி கழிக்கிறார், அவர் தான் சப்பக்கட்டு. அப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்க பார்க்குறாரு. அப்படி இருந்தாலும் முடியல. கடைசியில் நாங்களே வெளியே போயிட்டோம். நாங்கள் உள்ளே இருந்தால் என்ன ஆகிருக்கோம்? ஆளுங்கட்சி அதிமுக இன்னைக்கு ஆதரிச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பார். அது குடும்ப விவகாரங்க. நம்ம போய் குடும்பத்துல எல்லாம் போய் பதில் சொல்றதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் கற்பனைக்கு போகாதீங்க தம்பி. நீங்க ரொம்ப கற்பனை உலகத்துக்கே போறீங்க. வேணாம், நம்ம முதலமைச்சரை கற்பனை. சட்டமன்றத்துல தொடர்ந்து எவ்வளவோ வருஷம் ஆகியும் தொடர்ந்து உங்களை திருமக்கோள் உங்களை வருத்தப்படுற மாதிரி பேசுறாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இதுக்கு நான் விளக்கமே சொல்லிட்டேன். நீங்களும் இப்ப திரும்பவும் கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப முதலமைச்சர் போறாரு, ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. முதலமைச்சரே எல்லா நிகழ்ச்சியும் இந்த இப்படி அமையணும் அப்படின்னா இப்போ எழுதி கொடுத்து அதன் மூலமாக ஏற்பாடு பண்ணுறாங்க. அதிகாரி சொல்லி செக்ரட்டரி சொல்லி அதன் அடிப்படையில் தான் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மாதிரி என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. என்னையை மட்டும் ஓட்டினாங்க, என்னையை மட்டும் ஊடகங்கள். ஆனால் ஒரு பக்கம் விளம்பரம், ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டே இருக்குங்க. அப்போ இப்போ கூட அன்னைக்கு கூட நான் ராஜாவுக்கு சொன்னேன். அப்போ ராஜா வந்து அடுத்த நாள் அன்னையை மன்னிச்சுக்கணும் தெரியாமல் சொல்லிட்டேன்னு. அது எல்லாருக்குமே வருத்தம் தான், முதலமைச்சர்லேருந்து எல்லா பேருக்குமே வருது. தேவையில்லாத ஏன்னா இந்த கருத்தை சொல்ல முடியாது. எந்த அமைச்சருங்க இவர் திட்டம் வகுத்து அவர் சொல்கிறத போய் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க? எந்த அதிகாரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. யாரும் எல்லா அதிகாரியும் கூட்டிகிட்டு போகிற நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் வருவார், அமைச்சர்கள் போவாங்க. இப்போ கூட நம்ம வருவாய் வணிக வரித்துறை அமைச்சர் வர்றாரு, மேற்கு தொழிலில் ரோடு போட்டால் வர்றாரு. அனைவன் கக்குசு கட்டினா ஏதாச்சும் கட்டினா கூட அது கூட திறப்புலாவுக்கு வந்தாலும் வருவார். அதுக்கெல்லாம் வர்றாங்கன்னா அவராக கேட்டு வர்றாரு, என்னப்பா நிகழ்ச்சி, ரோடு இத்தனை இடத்துல பூமி வச்சு, சரி போவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம மேற்கு தொகுதி பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்காங்க. அதனால் அமைச்சர்கள் யாரும் சுயமாக முடிவெடுத்து எதுவுமே இது பண்ணுறதில்ல தம்பி. அதனால் அது தவறு. எங்களை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும். ஏங்க அவங்க 1000 சொல்லுவாங்க, நாங்க சொல்றது தானே. இது எதுக்கு தம்பி நீங்க இன்னும் தேர்தல் எங்க இருக்கு? அதெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் பாத்துக்குவாரு தம்பி. மேற்கு தொகுதியில பல இடங்கள் நீங்க வைக்கப்பட்ட அந்த கல்வெட்டுகள்லாம் மாற்றப்பட்டு அமைச்சர் கல்வெட்டு வைக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு வருது. உண்மையிலேயே நேற்று கூட 68வது வார்டில் இன்னைக்கு நான் 2014 19 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட சமுதாய கூடம். பழைய வார்டு 19, புதிய வார்டு 68. பொன்மேனி மந்தை இல்லை, 10 லட்சம் ரூபாய் கட்டி என்னுடைய கல்வெட்டு இருந்துச்சு. அந்த கல்வெட்டை எடுத்துட்டு இப்போ அமைச்சருடையது, மேயர், துணை மேயர், வார்டு கவுன்சிலர் எல்லார் பேரையும் போட்டு அடிச்சிருக்காங்க, ஒட்டியிருக்காங்க. அது அப்புறம் நான் வன்மையாக கண்டித்தேன். அப்புறம் அந்த ஏஐ என்ன சொன்னார், எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு சார், இனிமேல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, நிறுத்தியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இது தெரியாமல் எத்தனை இடத்துல நடக்குதோ தெரியும். இந்த ஆட்சியே அப்படி தாங்க, எல்லாமே இவங்க ஸ்டிக்கர் ஆட்சி தானே. இப்போ இந்த பாலம் வேலையாகட்டும், நேற்று கூட நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் கூட சொன்னார் சட்டமன்றத்தில், அவர் மானிய கோரிக்கை வரும்போது நம்முடைய கோரிப்பாளையம் பாலத்தையும் இதையும் சொன்னாங்க, அப்போலோ பாலத்தை. 2 பாலமும் எங்கள் காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டு எங்கள் காலத்திலேயே வரைபடமெல்லாம் போடப்பட்டது. இவங்களாம் புதுசாக ஒன்றும் இல்லை. ஆனால் புதுசாக இவங்க போட்டிருக்குது நம்ம இதில் ஏற்கனவே அந்த ப்ரொபோசல் இருந்துச்சு,